ஆர்யா அதிதியை பார்த்ததும் எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி மியூசிக் காம்படிஷனுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு ஹாப்பி ஆகுறாரு. ஆனால் அதிதிக்கு ஆரி யாருன்னே ஞாபகம் இல்லை. அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சித்தார்த் கூட கிளம்பி போகிறாங்க. ஆரி ஒரு வழியாக அதிதியுடைய வீட்டை கண்டுபிடிச்சு அங்கே போய் அதிதி கிட்ட தான் அதிதியுடைய லவர்னு சொல்கிறாரு. ஆனால் அதிதி என்னுடைய லவர் சித்தார்த்து தான்னு சொல்கிறாங்க. சித்தார்த்துக்கும் ஆரி வேறொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த விஷயம் தெரியுங்கிறதுனால சித்தார்த்தும் அவருடைய நெய்பரான பால்மாணிக்கமும் சேர்ந்து ஆரியை அங்கேருந்து விரட்டி அடிக்கிறாங்க. ஆரி அவங்க வீட்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபைலை வச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரித்து அதிதியை பற்றி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. அவங்க அப்பா அதிதி அவங்கக்கிட்ட விட்டு வைக்காத உன் கூட வச்சுக்கோ, நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்கிறாரு. அதனால் ஆரி ஆட்களை வச்சு அதிதியை கடத்திட்டு வந்து ஒரு ஹோட்டலில் வச்சுருப்பாரு. சித்தார்த் அந்த ஹோட்டலுக்கு போய் அவங்களுக்கு சின்ன வயசில் போட்டு கொடுத்த டியூனை பாட அதிதி சித்தார்த் கிட்ட ஓடி வராங்க. சித்தார்த்துடைய நெய்பர் சித்தார்த் சின்ன வயசுலேருந்து அதிதியை நிழலை ஃபாலோ பண்ணுறதுலேருந்து அவங்கள காதலிக்கிறது, அவங்க உயிரை காப்பாற்றினதுன்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சித்தார்த் அதிதியை ஒரு மியூசிக் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஆனா அவங்களுடைய பேர் என்ரோல் ஆகாததுனால அவங்க பெர்மிட் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்தில் ஆடிட்டோரியத்துக்கு வெளியே ஒரு மியூசிக் ட்ரூப் பாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதிதி அங்கே போய் பாட்டு பாடுறாங்க. அதை நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்க அந்த வீடியோ வைரல் ஆகுது. அதிதி சித்தார்த் கிட்ட இன்னைக்கு நைட் நான் தூங்கி எழுந்தேன்னா நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுவேன், அதனால எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு மொபைலில் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது சித்தார்த் என்னை சின்ன வயசுலேருந்து நிழலாக ஃபாலோ பண்ணிட்டு வரவன், நான் சித்தார்த்தை காதலிக்கிறேன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு அதிதியுடைய அப்பா கூட வர ஆரி சித்தார்த்தை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. தடுக்க போற அதிதியை தள்ளி விட அவங்க மலை உச்சியிலிருந்து தவறி விழுந்து ஒரு மரக்கிளையில மாட்டிப்பாங்க. சித்தார்த்தும் குதிச்சு அதிதியை காப்பாத்திடுவாங்க. ஆனா அவரு தவறி விழுந்துடுறாரு. சித்தார்த்தும் அதிதியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அதிதி கண் விழிச்சதும் அவங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த வீடியோவை பார்த்துட்டு சித்தார்த்தை பார்க்க போறாங்க. ஆனா இப்ப சித்தார்த்துக்கு நடந்த அத்தனையுமே மறந்து போயிருக்கும்.